வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காமன் டெட்டுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். மேக்ஸில் மொத்தம் 390 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் 2 கிளாஸ் முடிச்சிட்டோம். அந்த கிளாஸ் நீங்கள் பார்க்கலைன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. இன்னைக்கு 3rd கிளாஸ். ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் நம்பர் 1 to 20 முடிச்சிட்டோம். ஸோ 21 பாருங்க. த பேரி சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ், ஒரு முக்கோணத்தின் தாங்கு மையம் என்பது. இதுக்கு ஆன்சர் நடுக்கோட்டு மையம். டீச்சர்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த மெட்டீரியல் நம்மகிட்ட பிரிண்டட் புக்காகவே இருக்குது, சரிங்களா? நம்ம புக்கில் எப்படி ஆன்சர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ நடுக்கோட்டு மையம்னா அந்த ஆன்சரை மட்டும் கொடுத்துருக்க மாட்டோம், அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்போம், அப்புறம் அது சார்ந்த கூடுதல் தகவல்களும் கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஒரு முக்கோணத்தின் தாங்கு மையம் என்பது என்னன்னு பார்த்தா நடுக்கோட்டு மையம்னு பார்த்துட்டோம். அதுக்கான டெஃபினேஷன் பாருங்களேன். ஒரு முக்கோணத்தின் 3 நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளியே நடுக்கோட்டு மையம் அல்லது தாங்கு மையம் எனப்படும். அதாவது ஒரு முக்கோணம் இருக்கு, இந்த முக்கோணத்துக்கு நடுக்கோடு ஃபர்ஸ்ட் வரையணும். இது வந்து ஒரு நடுக்கோடு, சரிங்களா? ஏ பி சி அப்படின்னு ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதுக்கு வந்து எம்னு ஒரு நடுக்கோடு வரைஞ்சுக்குருவோம், சரிங்களா? இதுல இருந்து தான் வரைவோம். இது வந்து ஏசிக்கு நடுக்கோடு. அதே மாதிரி பிசிக்கு இன்னொரு நடுக்கோடு போடுவோம், இது என்னன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? அடுத்து இந்த சைடுக்கு ஏபிக்கு ஒரு நடுக்கோடு வரையணும், இது எஸ்ன்னு வச்சுக்குருவோம். இப்ப இந்த 3 நடுக்கோடுகள் இருக்கு இல்லையா, இது சந்திக்குது இல்லையா, இந்த இடம் தான் நடுக்கோட்டு மையம். ஸோ 3 நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளிக்கு பேரு தான் நடுக்கோட்டு மையம். ஸோ அதுலயே வார்த்தை வருது பாருங்க, நடுக்கோட்டு மையம்னா நடுக்கோடுகள் சந்திக்கணும். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ அப்ப நடுக்கோட்டு மையத்துக்கு இன்னொரு பேரு தாங்கு மையம். ஸோ வேற எப்படி சொல்லலாம்னா புவியீர்ப்பு மையம்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ நடுக்கோட்டு மையம், தாங்கு மையம், புவியீர்ப்பு மையம், இந்த 3 ஒன்று தான். கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க டீச்சர்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் O ஆனது வட்டத்தின் மையம். கோணம் OGF வந்து 24, அதாவது இந்த நடுவில் இருக்கிறது தான் கோணம். இந்த ஜிக்கு வந்து 24. அப்போ கோணம் FEG என்ன? இந்த இ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ கொடுத்துருக்கத இந்த படம் கொடுத்துருவாங்க. படத்துல நான் அந்த டிகிரி எழுதி காமிக்கிறேன் பாருங்க. OGF வந்து 24 டிகிரி. அப்ப இந்த இடம் வந்து 24 டிகிரி. FEG வந்து என்ன? இந்த டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? இப்ப இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, இது வந்து இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணத்துல எதிரெதிர் கோணங்கள் வந்து சமம். இது 24னா இதுவும் 24 டிகிரி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணத்துல 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, சரிங்களா? இப்ப இது ரெண்டும் கூட்டணும்னா 48. அப்ப 180ல கழிச்சிட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 132 டிகிரி கிடைக்கும், இல்லையா? அப்ப இந்த இடம் என்ன வந்துடும்? 132 டிகிரி கிடைச்சிரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன். ஒரு முக்கோணத்துல 3 கோணங்களின் கூடுதல் 180, எனக்கு இந்த இடம் கண்டுபிடிக்கணும். அதனால இது ரெண்டையும் கூட்டி 180ல கழிச்சிட்டேன். ஓகே டீச்சர்ஸ்? இப்ப இந்த மைய கோணம் என்ன இருக்கோ அதுல பாதி தான் இது வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து எனக்கு 132ன்னு கிடைச்சிருக்கு, இது 132 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. ஒரு வட்டத்துல ஒரு புள்ளியில் அமையும் கோணம், வட்டத்தின் மீது ஒரு புள்ளியில் அமையும் கோணம் அப்படிங்கிறது இந்த மைய கோணத்துல பாதி தான் இருக்கும், சரிங்களா? அப்ப 132ல பாதி தான் இந்த கோணம். இப்ப 132ல பாதின்னு என்ன அர்த்தம்? by 2 போடுங்க. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 6 2s are 12, சரிங்களா? 6 12, மிச்சம் 1, திரும்ப 6 12. அப்ப 66 டிகிரின்னு கிடைக்குது. ஆன்சர் தான் இருக்கு பாருங்க, பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க டீச்சர்ஸ். How many 2-digit numbers contain the number 3? அதாவது 3ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 வந்து ஒரு நம்பரா இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி எத்தனை டபுள் டிஜிட் நம்பர் நான் பிரிச்சு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. 3 வந்து அப்படியே ஒன்ஸ் பிளேஸ்ல வர்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். 13 23 33 43 53. அடுத்து டென்ஸ் பிளேஸ்ல வர்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த நம்பர் தான். இதை மொத்தமா கவுண்ட் பண்ணீங்கன்னா மொத்தம் 18 நம்பர் வருது. டீச்சர்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following pair is twin prime? பின்வரும் இணைகளில் எவை இரட்டை பகா எண்கள்? இரட்டை பகா எண்கள் தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து twin prime. அப்படின்னா என்னன்னா, 2 பகா எண்களுக்கான வித்தியாசம், அதாவது வேறுபாடு வந்து 2ன்னு இருக்கணும், சரிங்களா? 2 பிரைம் நம்பருக்கான டிஃபரன்ஸ் வந்து 2ன்னு வரணும். வந்துச்சுன்னா அது வந்து twin prime. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு அழகா நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இது 2க்கான டிஃபரன்ஸ் 2 வருதா? இல்ல. ஸோ இது கிடையாது. இது 2க்கான டிஃபரன்ஸ் 2 வருதா? 2 வருது. 2 மைனஸ் பண்ணி பாருங்க, 2 வரும். இது 2 பிரைம் நம்பரா? பிரைம் நம்பர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நல்லா கவனிங்க, கொடுத்துருக்க 2 பிரைம் நம்பரா இருக்கணும், டிஃபரன்ஸ் 2ஆ இருக்கணும். இது கிடையாது. டிஃபரன்ஸ் 2 இருக்கா? இல்ல. 10 வருது. ஸோ இது கிடையாது. இதுக்கான டிஃபரன்ஸ் 3 வருது. ஸோ இதுவும் கிடையாது, சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, பொறுத்துக எதுக்கு எது அப்படின்றத மேட்ச் பண்ணணும்.
கியூப் கொடுத்துருக்காங்க. இப்போ கனசதுரம், முக்கோணப்பட்டகம், முக்கோண பிரமிடு, சதுர பிரமிடு, அதுக்கு ஃபேஸ், எட்ஜ், வெர்டெக்ஸ், அதாவது முனைகள், முகங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம பொருத்தணும், மேட்ச் பண்ணணும், எதுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கனசதுரம், கனசதுரத்துக்கு 3. சரிங்களா? அதாவது இதுதான் ஆன்சர். அதாவது கனசதுரம் அப்படின்னா எப்படி இருக்கும்? படம் இப்படி வருமா? இதான கனசதுரம். ஃபேசஸ் அப்படின்னா இதை நீங்க பாக்குறீங்களா, இது வந்து ஒரு முகம், இது ஒரு முகம், முன்னாடி ஒன்று இருக்கும், பின்னாடி ஒன்று இருக்கும். அப்போ 2 வந்துருமா? முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கும், சைடில் இங்கிட்டு இங்கிட்டு இருக்கும் 2. அப்புறம் மேலையும் டாப் அண்ட் பாட்டம், மேலையும் கீழையும் இருக்கும், அது ஒரு 2. இப்போ மொத்தம் எத்தனை வருது? 6 வருது. அதனால 6 முகங்கள் இருக்கும், ஃபேஸஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ கனசதுரத்துக்கு எத்தனை ஃபேஸ்? 6 ஃபேஸ் வரும். அடுத்து எட்ஜ் அப்படிங்கிறது இந்த கோடு, அதாவது 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய இந்த கோடு தான் எட்ஜஸ். ஸோ எட்ஜஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு 12 வரும். அப்புறம் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 பாயிண்ட். சரியா? இந்த கோட்டை இணைக்கக்கூடிய அந்த பாயிண்ட், இந்த புள்ளி தான் வெர்டெக்ஸ். ஸோ இது வந்து 8 இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கனசதுரம் மறுபடியும். ஸோ இதில் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜாயிண்ட் 1 2 3 4 5 6 7 8. இந்த கோடு கிராஸ் ஆகுறதுனால நீங்க அதை கணக்கு பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ மொத்தம் 8 இருக்கும். ஸோ கனசதுரத்துக்கு 6 முகங்கள், 12 எட்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி முனை புள்ளிகள் எத்தனை இருக்கும்? 8 இருக்கும். ஸோ ஃபேஸ் 6, எட்ஜ் 12, வெர்டெக்ஸ் வந்து 8. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். முக்கோண பட்டகம், முக்கோண பட்டகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4th ஒன் ஆப்ஷன், 5 ஃபேஸ், 9 எட்ஜ், 6 வெர்டெக்ஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து முக்கோண பிரமிடுக்கு 1 ஆன்சர், 4 ஃபேஸ், 6 எட்ஜ், 4 வெர்டெக்ஸ் இருக்கும். அடுத்து லாஸ்ட் ஒன் சதுர பிரமிடுக்கு 2nd ஒன் ஆப்ஷன், ஃபேஸ் வந்து 5 இருக்கும், எட்ஜ் 8 இருக்கும், வெர்டெக்ஸ் வந்து 5 இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த क्वेश्चन பாருங்க. the factor of 1 minus m cube, 1 minus m cube இன் காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், a cube minus b cube ஃபார்முலா தெரிஞ்சுனா போதும். சரிங்களா? அதாவது இப்போ 1 minus m cube னு சொல்லிருக்காங்களா, 1 என்ன எழுதலாம்? 1 cube னு எழுதிக்கலாமா? கிளியரா? சோ இதை a னு எடுத்துக்கங்க, இதை b னு எடுத்துக்கங்க. அப்ப a cube minus b cube ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். a க்கு பதிலா என்ன இருக்கு? 1 ன்னு இருக்கு, b க்கு பதிலா m ன்னு இருக்கு. ஓகே டீச்சர்ஸ், சோ அதான் இங்க கொடுத்திருக்கோம். a க்கு 1, b க்கு வந்து m. சோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. a க்கு 1 போடுங்க, b க்கு பதிலா m ன்னு போடுங்க. இப்போ a க்கு 1, b க்கு பதிலா m. இப்போ 1 minus m ன்னு வந்துருமா? அடுத்து இங்க 1 போடுங்க, 1 ஸ்கொயர். இங்க 1, இங்க m, 1 into m. அடுத்து இங்க m, சோ m ஸ்கொயர். கிளியரா? சோ இப்போ இதை மட்டும் சிம்பிளை பண்ணிருங்க. 1 minus m அப்படியே போட்டுக்கிருவேன். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 ஸ்கொயர் வந்து 1, 1 into m, m ஸ்கொயர். டீச்சர்ஸ், அடுத்த क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் த 16th ஃபிபோனாசி நம்பர்? 16வது ஃபிபோனாசி எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிபோனாசி சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா 1 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டுங்க 2, இது ரெண்டையும் கூட்டுங்க 3, இது ரெண்டையும் கூட்டுங்க 5, இது ரெண்டையும் கூட்டுங்க 8. இதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை கூட்டி கூட்டி எழுதிக்கிட்டே போகணும். ஸோ இந்த சீக்வன்ஸ்க்கு பேர் தான் ஃபிபோனாசி சீக்வன்ஸ். சரிங்களா? ஸோ இதுல 16வது ஃபிபோனாசி எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இருக்கு பாருங்க, இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்க. இதுல 16வது எண் என்ன அப்படின்னா 1 2 3 4 அப்படி கவுண்ட் பண்ணுங்க. 16வது எண் எப்படின்னா 987. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 28வது क्वेश्चन. 3 பகடைகளை உருட்டும் போது கிடைக்கும் கூறுவெளியில் உள்ள நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. நல்லா கவனிங்க. பகடை அப்படின்னா எத்தனை இருக்கும்? 6 முகங்கள் இருக்கும் இல்லையா? பகடையில 6 முகங்கள் இருக்கும். எத்தனை பகடை உருட்டுறோம்? 3 பகடை தான் உருட்டுறோம். ஸோ 6 பவர் 3 தான் நமக்கு இதுக்கு ஆன்சர். ஓகே டீச்சர்ஸ், இது ஷார்ட்கட், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகழ்ச்சிகள் கேட்டாங்கன்னா இது பகடைக்கு முகங்கள் 6, ஸோ எத்தனை? 3 பகடை, அதனால 6 பவர் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 216. 6 பவர் 3னா 6 இன்டூ 6 இன்டூ 6, 6 3 தடவை போட்டு பெருக்கணும். அடுத்த क्वेश्चन பாருங்க டீச்சர்ஸ். தரவின் சராசரியானது 25 மற்றும் மாறுபாட்டு கிளை 20 எனில் அதன் விலக்க வர்க்க சராசரி என்ன? ஃபர்ஸ்ட் நோட்டேஷனா மாத்திடுவோம். இந்த क्वेश्चन வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல 10th இருக்கு. சராசரி அப்படின்னா x பார் தட் இஸ் ஈக்குவல் டு 25. மாறுபாட்டு கெழு அப்படிங்கிறது CV, எவ்வளவு? 20. விலக்க வர்க்க சராசரி அப்படிங்கிறது சிக்மா ஸ்கொயர்ட். சிக்மா அப்படிங்கிறது திட்ட விலக்கம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சரிங்களா? சிக்மா ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் விலக்க வர்க்க சராசரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் SD,
இது வந்து வேரியன்ஸ் இங்கிலீஷ்ல. கிளியரா? இவ்வளவுதான். இப்போ எக்ஸ் பார் வந்து 25, சிவி வந்து 20, சிக்மா ஸ்கொயர்டு தான் விளக்க வர்க்க சராசரி. ஒரு கொஸ்டின்ல என்ன இருக்கு, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். இப்போ எனக்கு ஃபார்முலா சிவி இருக்கிறதுனால நான் சிவி ஃபார்முலா போடுறேன். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. இதுதான் எனக்கு ஃபார்முலா. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சிவி வந்து 20, சிக்மா அதுதான் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா சிக்மா ஸ்கொயர்டு வேணும்னா சிக்மா வேணும். எக்ஸ் பார் எவ்வளவு 25 இன்டூ 100. இதை கேன்சல் பண்ணலாமா? 1 25, 4 25, 100. அப்போ எனக்கு மீதி என்ன வருது? சிக்மா ஈக்குவல் டு 20/4ன்னு வரும். இந்த இருக்குல்ல அந்த 4 பெருக்கல் இருக்கு, இந்த 4 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க, வகுத்துல வந்துடும். அப்போ அடிச்சிட்டோம்னா 5ன்னு வருமா? 5 20. அப்போ சிக்மா ஈக்குவல் டு 5ன்னு வருது. எனக்கு என்ன கொஸ்டின்? சிக்மா ஸ்கொயர்டு விளக்க வர்க்க சராசரி வேரியன்ஸ் கேட்டாங்க. சிக்மா ஸ்கொயர்டு தான் வேணும். அப்போ சிக்மா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சிக்மா 5. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணுங்க, 5 25. ஸோ விளக்க வர்க்க சராசரி எவ்வளோ கிடைக்குது? 25ன்னு கிடைக்குது. ஆன்சர் எங்க இருக்கு? இந்த இருக்கு, ஆப்ஷன் பி. ஸோ இதை தான் நம்ம தெளிவாக உங்களுக்கு டைப் பண்ணி அழகாக கொடுத்துருப்போம். டீச்சர்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மெட்டீரியல் பிரிண்டட் புக்காகவே நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கு புக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த புக்கோட ப்ரைஸ் வெறும் 200 மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அழகா டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுவும் பேரலா இருக்கு, இணையா இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம 10th இருக்கு இந்த சம்மு. ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஒரு முக்கோணம் இருக்கு. முக்கோணத்துல இந்த மாதிரி ஒரு லைன் பிரிச்சுச்சு அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை கிராஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சுங்க. ஏன்னா எக்ஸின் மதிப்பு தான் நம்ம கேட்டிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுமா? அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. ஜஸ்ட் இந்த டயக்ராம் இப்படி கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நடுவில் ஒரு லைன் பிரிக்குது முக்கோணத்தை. அப்படி பிரிச்சுனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறது டிவைட் பை கீழே இருக்கிறது. அதே மாதிரி இந்த சைடு மேலே இருக்கிறது டிவைட் பை கீழே இருக்கிறது. இது ரெண்டும் ஈக்குவல். சரிங்களா? ஸோ அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ எக்ஸை உள்ள கொண்டு போங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பியா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா போட்டுடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வந்துடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா? ஏன்னா இங்கிட்ட வரப்போ மைனஸ்ல வந்துடும். ஸோ கேன்சல் ஆயிரும். மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு இருக்கு. ரெண்டு சைடு மைனஸ் இருக்கனால லீவ் பண்ணிருங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வருது. ஆன்சர் சி. டீச்சர்ஸ், நீங்க பார்த்த இந்த எல்லா கொஸ்டின்ஸும் பிரிண்டட் புக்காவே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. புக்கு உங்களுக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், மீதி இருக்க கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.